உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொளியில வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமான நல்ல பலன்கள குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கு. தைரியமா நீங்க வந்து உங்களோட கடந்த கால சங்கடங்கள விட்டு நிம்மதியா, சந்தோஷமா இருக்கலான்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். காரணம் என்னன்னா, நவம்பர் அது பாதிக்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய மாற்றங்கள் கிரக நிலைகள்ல நெறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஸோ அத பத்திலாம் விவரமா சொல்றேன். இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த 16ஆம் தேதிக்கு நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான நல்ல பலன்கள குடுக்க போகுது, என்னென்ன விஷயத்துல நீங்க வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதையும் தாண்டி நம்ம வந்து உலகியல் ஜோதிடம், அதாவது இந்த வானிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்கள்ல வந்து அ பொதுவா மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில இருக்கும், எந்த அளவுல இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், இத பத்திலாம் கூட நம்ம விவரமா பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடின உழைப்புக்கும், அன்புக்கும் ஒரு அடையாளமா சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ரிஷப ராசிக்காரர்கள சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். பிரதிபலன் பார்க்காம தன்னை சார்ந்தவங்களுக்கும், தன்னுடைய உறவுகளுக்கும், அண்ணன், தம்பி, சகோதர உறவுகள், அக்கா, தங்கச்சி அப்படின்னு எல்லாத்துக்குமா வந்து ஒரு தாய் ஸ்தானத்திலயும், தந்தை ஸ்தானத்திலயும், சகோதர ஸ்தானத்திலயும் இருந்து தன்னுடைய கடமைகள சிறப்பா செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் தான். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாரி பிரதிபலன் பாராம செய்வாங்க. இத இவங்களுக்கு நம்ம செய்றதுனால, இவங்க பின்னாடி நம்மள காப்பாத்துவாங்க, நமக்கு ஏதாவது உதவினா செய்வாங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. நம்ம நம்மள சார்ந்தவங்க நல்லா நல்லா இருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்மளுடைய பிறவி கடன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போட வந்து செயல்பட்டு தன்னுடைய உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நல்ல ஒரு மனிதர்களா விளங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடின உழைப்புக்கும் அவங்கள வந்து நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். அ மலைய தூக்கி நகர்த்தி அடுத்த பக்கம் வைங்கன்னு கூட, ஏன் எதுக்குன்னு கேட்காம கூட, சரி சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சுருவோம்னு செய்யக்கூடிய நபர்களா இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில இவங்க ஹார்ட் ஒர்க்கரா, ஸ்மார்ட் ஒர்க்கரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்க ஸ்மார்ட்டா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனம், திறமைகள், ஆ கடின உழைப்பு இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே ஆனா எந்த ஒரு எவ்வளோ பெரிய வேலையா இருந்தா கூட, அத பத்தி பயப்படாம, சளைக்காம, சந்தோஷமா செய்யக்கூடிய நபர்களா வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர் இருப்பாங்க. இவங்க நம்மளால முடியாதது எதுவும் இல்ல அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் வந்து, நம்பிக்கை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிறப்புகள் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு இனிப்பான செய்திகள் கண்டிப்பான முறையில இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நல்ல மாற்றங்கள். அதாவது மாதத்தோட முற்பகுதியில 2 நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஒண்ணு வந்து ராகு வந்து மாதம் முதல் தேதி நவம்பர் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள என்டர் ஆக போறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில வந்து அமருது அப்படின்னா, அது இன்னும் வலுப்பெறுதுன்னு அர்த்தம். பொதுவாவே ராகு வந்து அசுப கிரகங்கள்லயே முதல் தரமான அசுப கிரகமா சொல்லுவோம். அது குடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள வலுவா குடுக்கும். அது கெட்டது தான் செய்யுன்றதில்ல. எந்த ஸ்தானத்தில இருக்குன்றத பொறுத்து நல்லதும் கூட செய்யும். ஸோ அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில தொடரக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது, கும்ப ராசி உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமா தொழில் ஸ்தானமா வர்றதுனால, தொழில் சார்ந்து பல நல்ல முன்னெடுப்புகளையும், புதிய மாற்றங்களையும் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நிலையில ராகு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாத துவக்கமே அப்படிதான் இருக்கு. அதிலிருந்து 2 ஒரு நாள்ல, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா, ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியில நீச பலத்துல இருக்கார். கன்னி ராசியில சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட பலத்த இழந்திருக்கிறதா அர்த்தம். கன்னி ராசியில பலம் இழந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், உங்க ராசிநாதன், ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், சுகபோகக்காரன், சுபிட்சக்காரகன். அவர் வந்து அப்படி தன்னுடைய நீசத்திலிருந்து வெளிப்பட்டு அழகா வந்து துலா ராசியில அமரப் போறார். துலா ராசி ராசிக்கு 6ஆம் இடமா இருந்தாலும், உங்க ராசிநாதன் சுக்கிரனுடைய இன்னொரு வீடு அது துலா ராசி. துலா ராசியில சுக்கிரன் அமர்றாருன்னா, ஒரு ஆட்சி பலமும், மூலத்திரிகோண பலமும் அடையறாருன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்த்து கிடைக்காத, அ இன்னும் சொல்லப்போனா ஏமாற்றங்களும், சங்கடங்களும் இருந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எதிர்பார்த்தத விட இன்னும் சிறப்பா உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க கைக்கு வந்து சேரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். ஆ உதாரணமா சொல்லணும்னா, வீடு, மனை வாங்குற யோகங்கள், அதிலிருந்து தடை, வீடு, மனை விற்க முடியாம முயற்சியில தடை இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து தாராளமா அதெல்லாம் வந்து சேலாகி, உங்களுக்கான அந்த அது மூலியமா வரக்கூடிய ஆதாயங்கள வச்சு, தொகைகள வச்சு, புது வீடு வாங்குறது, வேற நல்ல செலவினங்கள செய்றது, அதுக்கான வாய்ப்புகள கண்டிப்பான முறையில ஏற்படுத்தி குடுக்கும். 6ஆம் இடத்து சுக்கிரன் பொதுவாவே நல்ல செலவினங்கள குடுக்கும்னே சொல்லலாம். ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களுக்கான ஒரு முதலீடுகள் செய்றது,
அ பெரிய ஒரு சேவிங்ஸ்க்காக முதலீடு பண்றது. இந்த மாரியான ஒரு தொழில் சார்ந்த முதலீடுகள பண்றது. இதுக்கெல்லாம் வந்து 6ஆம் இடத்து சுக்கிரன் வந்து உறுதுணையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு வந்து இதுநாள் வரைக்கும் இருந்த சிக்கல்கள்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல அந்த துவக்கத்திலேயே வந்து 3ஆம் தேதியிலிருந்தே ஒரு தீர்வுக்கான ஒரு வழி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சுக்கிரன் உருவாக்கி தரப்போறாரு. உங்க ராசிநாதன் உருவாக்கி தரப்போறாரு. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும், அ 5ஆம் இடத்துக்கும் யோகஸ்தானத்துக்கும் அதிபதியான புதனுமே வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசியில ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு. அவரோட சுக்கிரன் சேரும்போது, உங்க ராசிக்கு யோகாதிபதியும், உங்க ராசிநாதனும் ஒண்ணா சேர்றாங்க அப்படின்றதுனால, 6ஆம் இடத்துல சேர்றாங்க அப்படின்றதுனால, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்புடைய நபர்கள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா, புதுசா வரக்கூடிய உறவுகள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு எல்லாமே ஆதாயங்களா நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது எல்லாமே மாத துவக்கத்திலேயே 1, 2 நாள்லயே நடக்குது. இத தாண்டி மாத பிற்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாதத்தோட பாதி அ அ 16ஆம் தேதியிலேருந்து இன்னொரு நல்ல மாற்றம் நடக்கப் போகுது. எந்த ராசியா இருந்தாலுமே கூட சூரியன் வந்து பலம் இழக்கக்கூடாது. சூரியனோட நிலை நல்ல நிலையில இருக்கணும். ஒண்ணு கேந்திரத்தில இருக்கணும், இல்ல திரிகோணத்தில இருக்கணும், இல்ல அவர் சொந்த வீட்ல, ஆட்சி வீட்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உச்ச வீட்ல இருக்கணும். இந்த மாதிரி சில அம்சங்கள் இருக்கு. சூரியன் ஏன் கெடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான் வந்து ஆத்ம காரகன்னு சொல்லுவோம். சூரியன் கெட்டா நம்ம ஆத்ம நிலையிலேயே வந்து சிக்கல்கள் உருவாகுதுன்னு அர்த்தம். வயது முதிர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து வயது முதிர்ந்த அ ரிஷப ராசிக்காரர்களோ, இல்ல ஏனைய மற்ற ராசிக்காரர்களோ சூரியனோட நிலை தாழக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய கேடுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூரியன் ஆத்மகாரகன் மட்டும் இல்ல, சம்பாத்தியக்காரனும் அவருதான். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து நல்ல சம்பாத்தியத்த குடுக்கக்கூடியதும் சூரியன் தான். நல்ல உத்தியோகத்தையும், சம்பாத்தியத்தையும் குடுக்கக்கூடியவர் வந்து சூரியன் தான். அந்த சூரியன் வந்து பலம் இழக்கிறது வந்து நம்மளுடைய பொருளாதார நிலைகள்லயும், நம்முடைய பர்சனாலிட்டிலயும் நமக்கு நம்ம மேல நமக்கே வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சிகள் வரதுமான நிலைகள்லாம் கூட குடுக்கும். ஸோ அதிலிருந்தெல்லாம் வந்து நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலருந்து நீங்க விடுபட்டு மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு அடையாளமா, சூரியன் தன்னுடைய நீச வீட்ல இருக்காரு இப்போதைக்கு. 16ஆம் தேதி நீசத்துல அதாவது சூரியன் நீசமடைற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனான இன்னொரு வீடான துலா ராசி தான். அந்த துலா ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் வந்து தன்னுடைய நீசத்த விட்டு அ அ நட்பு வீடான விருச்சிக ராசி வரப்போறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசிக்கு வரப்போறாரு. விருச்சிக ராசியில ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு அதிபதியான உங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் அங்க தான் இருக்காரு. அந்த செவ்வாயோட சூரியன் சேர்றாரு. செவ்வாயோட சூரியன் சேரும்போது எப்பயுமே கண்டிப்பான முறையில ஒரு மாற்றம் ஏற்படும். செவ்வாய், சூரியன் தசாபுத்தி காலங்கள், செவ்வாய், சூரியன் சம்மந்தப்பட்ட ஜாதகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த மாற்றங்கள குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சரியான அ சீரான கால இடைவெளியில ஒரு நல்ல மாற்றங்கள குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில இப்போ உங்களுக்கு நவம்பர் மாதத்தில 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு புது நல்ல மாற்றம் வந்து ஏற்பட போகுது. கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் நடக்கும் அப்படின்றத ஏன் உறுதியா சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து ராசிக்கு உங்களுக்கு வந்து 8, 11க்குரிய உங்க ராசிநாதனுக்கு பகை கிரகமா இருந்தா கூட, முரண்படக்கூடிய கிரகமா இருந்தா கூட, வியாழன் வந்து முழு சுபர் அப்படின்றதுனால, அந்த முழு சுப கிரகமான குரு பகவான் அதிசாரத்தில தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில இருந்துட்டு இருக்காரு. கடக ராசியில இருக்கக்கூடிய குருவுடைய முதல் பார்வைன்னு சொல்லக்கூடிய 5ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, விருச்ச ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் மேல விழப்போது. சூரியன், செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னும்போது, மாற்றங்கள குடுக்கக்கூடிய இந்த செவ்வாயும், சூரியனும் நல்ல மாற்றங்கள தான் குடுப்பாங்க. ஏன்னா குரு பார்வை இருக்கனால குரு வந்து தோஷத்தையும் யோகமா மாத்தக்கூடியவர். அந்த யோகமா மாற்ற வேலை செய்யும். அப்படின்றப்ப அந்த நடக்கக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாவே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த நவம்பர் மாதம் முழுமையா உங்களுக்கு நல்ல யோக பலன்கள குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடையிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா, சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன். அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து அ சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாரி விஷயத்த நம்ம நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ
ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், அ இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ, அது குறிப்பிட்ட பகுதியில உலகத்தில எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவில அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகள் வருமா? அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்தில இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்? தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்லாம் நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறது தான். அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன், யுகே, அ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில எனது மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகப்படுத்தி ம் ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்ப நவம்பர்லயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.